ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று நாம் காணவிருக்கும் திருக்கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் ராமநாதபுரம் என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தன்வந்திரி பகவான் திருக்கோவில். கோவிலின் மூலவர் தன்வந்திரி பகவான் என்று அழைக்கப்படுகிறார். ஊர் ராமநாதபுரம். உடல் நலத்திற்கு மிகவும் இன்றியமையாதது தூய காற்று. கோவை மாநகரின் மையப்பகுதியான ராமநாதபுரத்தில் தூய காற்று வீசும் கோவில் வளாகத்தில் நுழைந்தால் ஒரு மலை பிரதேசத்தில் உள்ளதை போன்ற ஒரு உணர்வு வரும். வளர்ந்தோங்கிய பசுமையான மரங்கள், சூரிய ஒளி கூட ஊடுருவ முடியாத அளவு அடர்த்தி. ஸ்ரீ சைலம் மலையில் ஆதிசங்கரர் அமர்ந்து சௌந்தரிய லகரி எழுதிய வனப்பகுதியை ஒத்தி இருக்கும் சௌந்தரியமான சூழல். காலை நேரத்தில் அச்சோலையில் குடிக்கொண்டிருக்கும் பறவை இனங்கள் எழுப்பும் குரலோசை இறைவனை துயில் எழுப்பவா என எண்ண தோன்றும். நுழைவு வாயில் மண்டபத்தின் இருபுறமும் விவேகானந்தர், புத்தர், சைத்தன்ய மகாபிரபு, சாய்பாபா, திருவள்ளுவர், ராகவேந்திர, துக்காராம், நாராயணகுரு, மீரா, ஆதிசங்கரர், அன்னமாச்சாரியார் ஆகியோரது உருவ சிலைகள் ஒவ்வொரு தூணிலும் அமைத்துள்ளனர். அவர்கள் வாழ்ந்த காலம், வரலாறு மற்றும் பொன்மொழிகளை அழகாக பட்டியலிட்டுள்ளனர். அம்மண்டபத்தினுள் பயணிக்கும் பொழுதே நெய் தீபங்களின் வாசனை, ஹோம குண்டங்களிலிருந்து வரும் நறுமண வாசனை நம்மை வரவேற்கும். கோவில் வளாகத்தில் நுழைந்தவுடன் நாம் காண்பது பளிச்சென்று விளங்கும். சுடர்விடும் ஆளுயர தீபம் உலக அமைதிக்காக என்ற வாசகத்துடன் காணப்படுகிறது. கொடிக்கம்பத்தின் எதிரே உள்ள மூலவர் சன்னதி, பிரதான சன்னதியின் உட்பிரகாரத்தில் துர்கை, உமா மகேஸ்வரர், சுப்பிரமணியர், விநாயகர் ஆகியோர் தனிச்சன்னதிகளில் அருளுகின்றனர். அடுத்து வடபகுதியில் ஆஞ்சநேயர், ஐயப்பன் தனிச்சன்னதிகளில் கிழக்கு நோக்கி உள்ளனர். ஆஞ்சநேயருக்கு எதிரே பகவதி அம்மன் மேற்கு நோக்கி அருள்கிறார். நவகிரக சன்னதி இவ்வளாகத்தில் தனியே உள்ளது. தன்வந்திரி பகவான் பிரதானமாக கோவில் கொண்டுள்ள தலங்கள் மிக சிலவே. அவற்றுள் இத்தலம் மிக சிறப்பு வாய்ந்ததாகும். கோவில் கட்டுமானங்கள் அனைத்தும் கேரள கலாச்சார மரபுப்படி அமைக்கப்பட்டுள்ளன. பூஜை முறைகள் கேரள ஆச்சாரப்படி நடைபெறுகின்றன. பொதுவாக கேரளா கோவில் பூஜை முறைகள், அர்ச்சனை, ஆராதனைகள் மாறுபட்டு இருக்கும். நம்பூதிரிகள் கருவறையில் அமர்ந்து யோக முத்திரைகளுடன் வேத மந்திரங்களை உச்சாடனம் செய்து தெய்வ திருமேனிகளுக்கு உருவேற்றி கொண்டிருப்பதால் இறை சக்திக்கு ஆற்றல் கூடிக்கொண்டே இருக்கும். தன்வந்திரி உடல் நலத்திற்குரிய தெய்வமாக இருப்பதால் இங்கு மிருத்யுஞ்சய ஹோமம் எனப்படும் ஆயுள் ஹோமம் பிரசித்தி பெற்றதாகும். இந்த ஹோமங்கள் எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக நடப்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தன்று முன்கூட்டியே பதிவு செய்து யாகத்தில் கலந்து கொள்ளலாம். இக்கோவிலின் வரலாறு என்னவென்றால், மேருமலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் தேவர்கள் ஒருபுறமும் அசுரர்கள் ஒருபுறமும் இருந்து பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்த கலசத்துடன் ஒருவர் வெளிப்பட்டார். தன் எதிரே நின்றிருந்த மகாவிஷ்ணுவை சிரம் தாழ்த்தி வணங்கினார். அவருக்கு அப்சா என பெயரிட்டார் விஷ்ணு. நான் அமிர்தத்தை பார்க்கடலில் இருந்து கொண்டு வந்ததால் தேவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கும் அதில் ஒரு பங்கு கொடுக்க வேண்டும் என வேண்டினார் அப்சா. மகாவிஷ்ணு, தேவர்கள் உனக்கு முன்பே தோன்றியவர்கள். அவர்களின் கடின உழைப்பால் கிடைத்ததை நீ எந்த முயற்சியும் எடுக்காமல் எளிதாய் கொண்டு வந்தாய். எனவே உனக்கு அமிர்த கலசத்தை கொடுக்க முடியாது. அதே போல் அசுரர்களுக்கும் அமிர்தம் கிடைக்காது. அசுரர்கள் அமிர்தத்தை உண்டால் தேவலோகத்தினருக்கும் பூலோகத்தினருக்கும் பிரம்மனுக்கும் வரம் தந்த எங்களுக்கும் என்ன விளைவுகள் உண்டாகும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். எனவே இந்த அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும்தான் தர இயலும் என்றார். இதை கேட்ட அப்சா, நானும் அசுரர்களைப் போல் தீமை செய்வேன் என எண்ணுகின்றீர்களா? அதனால் தான் மறுக்கின்றீர்களா என்றார். இல்லை, நீ அமிர்தம் உண்டால் யாருக்கு என்ன பலன்? பூலோகத்தில் நன்மை செய்யவே தோன்றியவன் நீ. பூலோக மக்களை காக்கவே பிறந்தவன். அதனால் உனது இரண்டாவது பிறவி பூலோக மக்களுக்கு பயன்படும். நீ ஆயுர்வேத மருத்துவத்தில் தலை சிறந்தவனாக திகழ்வாய். தன்வந்திரி என அழைக்கப்படும் நீ தேவர்களை விட உயர்வாக புகழப்படுவாய். இப்புவி உள்ளவரை உன்னை யாரும் மறக்க மாட்டார்கள். உன்னிடம் ஆசை பெற்று உன்னை நாடி வருவார்கள் என கூறி அப்சாவுக்கு ஆசை வழங்கி மறைந்தார் விஷ்ணு பகவான். காசியை ஆண்ட மன்னருக்கு மகனாக பிறந்தார் அப்சா. அந்த குழந்தைக்கு தன்வந்திரி என பெயரிட்டு மகிழ்ந்தனர். ஆயுர்வேத மருத்துவத்தில் ஈடுபாடு ஏற்பட்டு நன்கு கற்றறிந்து தலை சிறந்த மருத்துவராக திகழ்ந்தார். அதன் பலனாக தன்வந்திரியிடம் அதிக சீடர்கள் சேர்ந்தனர். ஒரு சமயம் தன்வந்திரியும் அவரது சீடர்களும் கைலாயநாதரை தரிசிக்க கைலாயத்திற்கு சென்று கொண்டிருந்தனர். இதை விரும்பாத தச்சன் எனும் நாகம் அவர்களை வழிமறைத்து தன் விஷத்தை உமிழ்ந்தது. கோபமுற்ற சீடர்கள் அப்பாம்பை கொல்ல முயற்சித்தனர். இதை கண்ணுற்ற வாசுகி எனும் பாம்பு கோபத்துடன்
அத்தனை சீடர்கள் மீதும் விஷக்காற்றை ஊதி மயக்கமடைய செய்தது. அதனால் சீடர்கள் உயிரற்ற உடல் போல் மயங்கி தரையில் விழுந்தனர். தன்வந்திரி தன் ஆயுர்வேத சிகிச்சை மூலம் மயக்கத்தை தெரிய வைத்தார். தன்வந்திரியின் நடவடிக்கையால் கோபமுற்ற வாசுகி தன் சகோதரி மானசதேவியை அழைத்து வந்து உயிர் பெற்று சீடர்களை கொல்லும்படி வேண்டினார். தன்வந்திரியும் சீடர்கள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. போராடி முடிவில் சோர்வடைந்தனர். தங்களை விட ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் யார் என தன்வந்திரியிடம் வினவினார். மகாவிஷ்ணுவால் படைக்கப்பட்டவர் என்பதை தெரிவித்தார். தேவர்களை விட மேலானவர் என்பதை அறிந்து மிக்க மரியாதையுடன் தன்வந்திரியையும் அவரது சீடர்களையும் கைலாயத்திற்கு அழைத்து சென்றனர். தேவர்கள் தன்வந்திரியின் மகிமையை தெரிந்து கொண்டு வணங்கினர். பின் அவரை தங்களின் ஆஸ்தான மருத்துவராக நியமித்தனர். பூலோகத்தில் உள்ளவர்கள் நோய் பாதிக்கப்பட்டால் தன்வந்திரி பகவானை வணங்கி மருந்து உட்கொண்டால் நோய் விரைவில் குணமாகும் என்பது ஐதீகம். மருத்துவர் சிகிச்சை அளித்தாலும் தன்வந்திரி பகவானை துதித்து அவர் அருட்பார்வை பட்டால் தீராத வியாதி கூட விரைவில் குணமாகிவிடும் என்பது நம்பிக்கை. அப்படிப்பட்ட மருத்துவரான தன்வந்திரி பகவான் வாசம் செய்யும் கோவில்கள் உள்ளன. பெருமாள் கோவிலில் பரிவார தெய்வமாக எழுந்தருளி அருள்பாலிக்கும் தன்வந்திரி பகவான் இங்கு தனி கோவில் கொண்டு பிரதான மூர்த்தியாக விளங்குகின்றார். மூலவச்சர் நிதியில் தன்வந்திரி பகவான் வீற்றிருக்கின்றார். பகவான் மலர்ந்த முகத்துடன் பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் முன்னிரு கரங்களில் அட்டைப்பூச்சி மற்றும் அமிர்த கலசத்தை ஏந்தி நின்ற கோலத்தில் மேற்கு திசை நோக்கி அருள் புரிகின்றார். இக்கோவிலின் பிரார்த்தனை என்னவென்றால் நோய் நிவர்த்திக்காக இங்கு பிரார்த்தனை செய்கின்றனர். உடல் நலத்தில் எந்த பாதிப்பும் வராது. பகவானுக்கு பிடித்த பால் பாயாசம் நைவேத்தியமாக படைக்கின்றனர். ஆஞ்சநேயருக்கு நேர்த்தி கடன் செலுத்தும் வகையில் வடமாலை சாத்தி நேர்த்தி கடனை செலுத்துகின்றனர். கோவிலின் திருவிழாக்கள் மாங்கல்ய சௌபாக்கியத்துக்கு துர்கா தேவிக்கு சுயம்பர புஷ்பாஞ்சலி செய்யப்படுகிறது. பௌர்ணமி அன்று சத்யநாராயண பூஜை வெகு விமர்சையாக திரளான பக்தர்கள் முன்னிலையில் நடைபெற்று வருகிறது. நவராத்திரி வைபவத்தின் முக்கிய நிகழ்வு சங்கீத உற்சவம் ஆகும். விநாயகர் சதுர்த்தி அன்று 108 கணபதிகளை அலங்காரம் செய்து ஆராதனைகளுக்கு பின் ஆற்றில் நிமஞ்சனம் செய்யப்படுகிறது. இத்தலத்தின் முக்கிய திருவிழா தன்வந்திரி ஜெயந்தி வைபவம் ஆகும். தினசரி நடைபெறும் அன்னதானம் மிக சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். இந்த அன்னத்தை தன்வந்திரி பகவானின் பிரசாதமாக உட்கொள்வதன் மூலம் எந்த வியாதியும் நம்மை அண்டாது எனவும் உள்ள வியாதிக்கும் இது மருந்தாகும் எனவும் முழுமையாக நம்புகின்றனர். ஆனி மாதம் அஸ்த நட்சத்திரத்தன்று கோவில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாளாகும். அந்நாளில் ஐயப்பன் விக்கிரகத்தை புஷ்பங்களால் மூடப்படும் புஷ்பாஞ்சலி வைபவம் காணப்படாத காட்சியாகும். இந்த வைபவத்தை காண பக்தர்கள் கூட்டம் அலைமோதும். புகழ்பெற்ற விஜய பொடுவால் இயற்றிய அஷ்டபதி பாடலை தினந்தோறும் கேட்டு மகிழலாம். பக்தர்கள் அனைவரும் இத்திருத்தலத்திற்கு சென்று தன்வந்திரி பகவானை தரிசித்து வாழ்வில் எல்லா வளமும் பெற அன்புடன் வேண்டுகிறோம்.